இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை, குடும்ப உறவு, தொழில் வளர்ச்சி, வியாபாரம், பண வரவு, அப்புறம் கல்வி போன்ற அனைத்து துறையிலையும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும், அதே மாதிரி எந்தெந்த சவால்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டிய இருக்கும், இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிற புதிய சந்தர்ப்பம் என்ன, நண்பர்கள் மற்றும் சமூக உறவு எந்த வகையில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், அப்புறம் மனநிலை மற்றும் ஆன்மீக தொடர்பான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பண சேமிப்பு மற்றும் முதலீடு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம். வேலை மற்றும் பதவி உயர்வுக்கான சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதும் சவாலும் கலந்த ஒரு மாதமாக இருக்கும். சில விஷயத்தில் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் தொழில் மற்றும் நிதி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பம் மற்றும் உறவில் என்னென்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடு அல்லது தவறான புரிதல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் வார்த்தையை விடும்போது கரெக்டாக பேசணும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது பெரியவர்களோடு பேசும்போது வார்த்தையில் கவனம் தேவை. அவசரமாக முடிவெடுத்து எதையாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். காதல் வாழ்க்கையிலையும் வாழ்க்கை துணையோடும் சில மனக்கசப்பு உருவாகலாம். ஆனால் பொறுமையோடனும் புரிதலுடனும் நடந்து கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனை விரைவில் சரியாயிடும். கோபத்தை விட அமைதியான அணுகுமுறை இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். பண வரவு மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா, பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். சேமிப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா எதிர்கால நிதி நிலை மேலும் வலுப்பெறும். அடுத்து பார்க்க போகிறது தொழில். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் தரும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு மற்றும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த விஷயத்தை அதாவது ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அது உங்களால் முடியாது. உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா அவங்க செய்வாங்க. புதிய பொறுப்பு வரும். அதை நீங்கள் திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரத்தில் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். சில தாமதங்களும் ஏற்படலாம். இருந்தாலும் மன உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா மின்வணிகம், உள் அலங்கார வடிவமைப்பு, கல்வித்துறை மற்றும் சிறப்பு பயிற்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பணப்புழக்கத்தில் சிக்கல்கள் அல்லது வாடிக்கையாளர்களின் வருகை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது கடனாக ஒரு சில இடத்த பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர்றது குறைவாங்க. அதனால் பெரிய முதலீடு அல்லது புதிய விரிவாக்கங்களை தற்காலிகமாக தவிர்த்துக்கோங்க. அதாவது புதுசாக பிரான்ச் செய்கிறது, கடையை பெருசு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறதுலேயும் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்கள் வியாபாரம் சீராக இருக்கும். அடுத்து ஆரோக்கியம். கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது கவனம் தேவை. மன அழுத்தம், சோர்வு, செரிமான கோளாறு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை ஏற்படலாம். அதிக வேலைப்பளுவை தவிர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது எல்லாமே உங்களுக்கு வரும். சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க மற்றும் தினசரி உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்ல பலனை தரும். மன அமைதியை பேணுவதும் மிகவும் முக்கியம். அடுத்து கல்வி. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். தேர்வுகளுக்கான தயாரிப்பு சிறப்பாக அமையும். அதாவது இத்தனை நாளாக படிக்காமல் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இனிமேல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்ல மதிப்பெண்களையும் வெற்றியையும் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆனி மாதம் கன்னிராசிக்காரங்க எதிரிகளை வெல்றதுலையும் நிதித்துறையில் வெற்றி பெறுறதுலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் புதிய தொடர்புகள் ஏற்படலாம். அதாவது புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகலாம். அதே மாதிரி பழைய நட்பு இருந்ததுன்னா அது தற்காலிகமாக தான் துண்டிக்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற சவால் எப்பயும் போல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கன்னிராசிக்காரங்க கடந்த வந்த காலத்தில் அனுபவித்த டிப்ரெஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ் லைட்டாக ரிலீஃப் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதம் உங்கள் பெற்றோர்களுக்கு சில உடல்நல பிரச்சனை, அப்புறம் சில சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் புனித யாத்திரை மற்றும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. அதே மாதிரி இந்த மாதம் ஒட்டுமொத்த தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் பொறாமை காரணமாக
பிரச்சனை நிறைய வந்து ஏற்படும். ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னா, முன்னேற்றமும் சவாலும் கலந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். உறவில் பொறுமையோடு நடந்து கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பண விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படணும், செலவு செய்யணும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்ல பலனை தரும். தொழில் மற்றும் கல்வியில் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் செஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।